சாயவில்லை ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து மீன் வறுவலும் மீன் குழம்பும் செய்யலாங்க. இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாத்திரத்தில் மீன் வறுவல் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மசாலா கலந்து வச்சுருக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின மசாலாவை தாங்க யூஸ் பண்ணி நம்ம மீன் வறுவல் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 4 கிலோ அளவுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. மீன் வந்து எந்த மீனுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் மீனுன்னு நாங்கள் சொல்லுவோங்க. அந்த மீன் தாங்க வாங்கியிருக்கோம். இப்போது வாங்க மீன் வறுவல் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோங்க. இதுக்கப்புறமா மீன் வறுவல் மசாலா கடையில் விற்பாங்கள்ல, அதுவும் 2 வகையான மசாலா வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா தான். கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ மீனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம வறுவல் மசாலா சேர்த்துருந்தோம்ல, ரெடிமேட் மசாலா, அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். குட்டீஸோடு சேர்ந்து செய்யறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பேசி சிரிச்சுக்கிட்டே ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபுட் கலர் சேர்த்தா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. இது போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணும்போதே தண்ணி கொஞ்சம் அந்த மீனில் இருக்குள்ள அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்து செய்கிற மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு கலக்கும் போதே பார்த்திங்கன்னா மீன் வறுவல் வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா வந்து இது போல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக குட்டீஸோடு சேர்ந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் சமைக்கிறத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் சமையல்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கங்க. இது போல் நல்லா வந்து மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீன் வந்து எந்த மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாங்க. 4 கிலோ அளவுக்கு பாப்புலெட் மீனுங்க. பாப்புலெட் வந்து குழம்பு செய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஜப்பான் மீன் வந்து வறுவல் செய்ய போகிறோம். நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மீனை பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி வாங்கியிருக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் இது போல் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாவெல்லாம் மீனோட ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது மசாலாவை மீனுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குதுல்ல, அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா கலந்து மீன் மேலே அப்ளை பண்ணும்போது மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகாது, நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் சித்தி தாங்க கலந்து வைக்கிறாங்க. இது போல் நல்லா கலந்துட்டு இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து நல்லா ஊறணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதே போல் பார்த்திங்கன்னா எல்லா மீன்லேயும் மசாலா வந்து
அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மீனுங்க. அதனால பார்த்திங்கன்னா இது போல் 2ஆக வந்து கட் பண்ணி அதில் மசாலா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அதுக்கு இது போல் நல்ல அகலமான கடாயில் எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா அம்மா தாங்க செய்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அம்மா வந்து சமைக்கிறாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க. வெந்தயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். பூண்டை பார்த்திங்கன்னா முழுசாகவும் நம்ம இடித்து சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டோடு சேர்த்தும் அரைச்சி சேர்த்துருக்கோம். குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 4 கிலோ மீன் வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோங்க. அதனால பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணுங்க. வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருளெல்லாம் நம்ம போட்டு செய்ய போகிறோம். தக்காளி வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அம்மா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் சேர்த்துக்கிற மாதிரி அம்மாலாம் ஸ்பூன்லலாம் போட மாட்டாங்கங்க. கையளவு தான் அம்மா எப்பயுமே கையிலே வாங்கி எதுவாக இருந்தாலும் எந்த குழம்பா இருந்தாலும் கையிலே வந்து போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கும் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாங்க. மீன் வறுவல் சேர்த்துருந்தோம்ல அந்த மசாலா இல்லை, மீன் குழம்புக்குன்னு தனியாக மசாலா இருக்குங்க. அந்த மசாலாவோட கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்தது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோங்க, அது சேர்த்துக்கலாம். என்னெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவில் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தக்காளிங்க, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருந்தோம். அதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக அரைச்சிட்டு புளி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுவும் சேர்த்துக்கணுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி குழம்புல சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வச்சா தண்ணி மாதிரி ஆகிடுங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இது போல் கொஞ்சம் திக்காக செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மீன் வந்து பொரிச்சிக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசைக்கல்ல தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்ல ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துடலாம். ஆல்ரெடி மசாலா கலந்து ஊற வச்சுருந்தோங்க. மீன் ஊறுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு டைம் எடுக்கலைங்க. அதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உடனே நம்ம பொரிச்சிட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே பொரிச்சிட்டோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மீன் வந்து நல்லா பெரிய மீன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு மீனாக தான் நம்ம போட்டுக்க போகிறோம். மீனுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது போல் மசாலா கொஞ்சமாக எடுத்து இது போல் வந்து மீனுக்கு மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது போல் மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு மீனுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு தோசைக்கல்லை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாதுங்க. இப்போ மீன் ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்தாச்சு. இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு பார்த்திங்கன்னா மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆல்ரெடி நம்ம மீனுக்கு நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி பொரிச்சு எடுக்கும்போது இன்னுமுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கெல்லாம் இது போல் தாங்க செய்வோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. குட்டீஸோட அம்மா சித்தியோடு சேர்ந்து செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தளன்னு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. ஒரு பக்கம் மீன் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற 4 கிலோ பாப்லெட் மீனை குழம்புல சேர்த்துடலாம். தலை, வால் எல்லாமே சேர்த்துடலாங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீன் வந்து நல்லா வேகட்டுங்க. மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே மீன் வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வறுவல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா குட்டீஸ்க்கு சுட சுட பொரிச்சு கொடுக்கும்போது விரும்பி ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்கங்க. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இன்னொரு 3 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆகிடும். நல்லா வந்து புளிப்பாக காரம் சாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடிங்க. எந்த மீன் வாங்கினாலும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவலும் ரெடிங்க. இப்போ அடுத்து என்ன, சாப்பிட வேண்டியது தான். குட்டீஸ்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.